அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். இங்கே மக்கள் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த கிராமத்தில் ஒருவன் மட்டும் தன்னை மற்றவர்களை விட பெரியவன் என்று நினைத்தான். அவன் பெயர் செல்வன். பணம், சொத்து, வசதி எல்லாம் அவனிடம் இருந்தது. ஆனால் பணிவும் பண்பும் அவன் வாழ்க்கையில் இல்லை. கிராம மக்கள் மரியாதையுடன் வணங்கினாலும் செல்வன் அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அகம்பாவம் அவன் மனதை முழுவதும் ஆட்கொண்டது. யாரையும் மதிக்காமல் பேசினான். கோபமும் திமிரும் அவனின் இயல்பாக மாறின. அவன் சொற்கள் பலரின் மனதை காயப்படுத்தின. பணம் இருந்தவரை அவனைச் சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நட்பு உண்மையல்ல, பணத்துக்காக மட்டுமே. உடலை மதிக்காமல் தவறான பழக்கங்களில் மூழ்கினான். அனுபவமே வாழ்க்கை என்று நினைத்து விளைவுகளை மறந்தான். உறவினர்கள் நல்ல வழி சொன்னார்கள். அவனை எச்சரித்தார்கள். ஆனால் செல்வன் கேட்கவில்லை. அவன் அகம்பாவம் அவன் காதுகளை மூடியது. மெல்ல ஒருவராக ஒருவர் அவனை விட்டுச் சென்றார்கள். சுற்றிலும் மக்களிருந்தும் செல்வன் தனிமையில் நின்றான். அவன் நம்பிய பணமே இப்போது அவனுக்கு சுமையாக மாறியது. பணம் நண்பன் அல்ல என்பதை அவன் உணரத் தொடங்கினான். தவறான வாழ்க்கையின் விளைவாக நோய் அவன் உடலை ஆட்கொண்டது. அவனின் வலிமை மெல்ல மெல்ல அவனை விட்டு விலகியது. படுக்கையில் கிடந்த செல்வன் இப்போது எதற்கும் உதவாத பணத்தையே பார்த்தான். அவனுடன் இருந்தது வெறுமையும் வேதனையும் மட்டும். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தன்னை விட பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று. அந்த சக்தி பணம் அல்ல என்பதும் அவனுக்கு தெளிவானது. முதன்முறையாக செல்வன் பணிவுடன் தலைகுனிந்தான். இறை சக்தியை உணர்ந்தான். அவனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இந்த உலகத்தில் நான் ஒரு சிறிய துகளே என்று அவன் உணர்ந்தபோது அவனின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. குறள்: கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத் தலை. இறைவனை வணங்காமல் வாழும் வாழ்க்கைக்கு உயர்வு கிடையாது. பணம், செல்வம், சக்தி அனைத்தும் இறை சக்தியின் முன் துணையல்ல. அகம்பாவம், திமிர், மரியாதையின்மை மனிதனுக்கு நரகமான விளைவுகளை தரும். பணிவும் மரியாதையும் நமது வாழ்வின் உண்மை செல்வம்.